வாங்க சார். சார் வணக்கம் சார். நாங்கள் ராலிமலை ஐ லவ் ராலிமலைங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக வந்திருக்கோம் சார். சரிங்க. இந்த ஸ்டாலின் நலங்காக்கும் முகாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் செல்றாங்க, எந்த அளவுக்கு வியாதிக்கு மருந்து கொடுக்குறாங்கிறது கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லுங்க சார். அதாவது இந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய அறிவுரையின் பேரில் நம்ம பொது சுகாதாரத்துறையின் சார்பாக வந்து இந்த மருத்துவ முகாம் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம். நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள பிளாக்ல உள்ள எல்லா மக்களும் வந்து இந்த முகாம் வந்து அதிகமான பேர் வந்து பயன்படுறாங்க. அதில் சிறப்பாக வந்து எல்லாமே ஆல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன கவர்மெண்ட்டில் கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்க சொல்கிறாங்களோ அது எல்லா டெஸ்ட்டிலேருந்து அத்தனை கர்ப்பிணிகளிலிருந்து எல்லா பரிசோதனைகளும் எல்லா பொதுமக்களுக்கு வரவங்களுக்கு நோய் வந்து கண்டறிதல் முகாம் வந்து கம்ப்ளீட்டாக நடக்குது. ஸ்க்ரீனிங்னு சொல்லக்கூடிய எல்லாமே நடக்குது. மெயினாக எங்களுடைய பிரிவு பார்த்தீங்கன்னா தொழுநோய் பிரிவு. எங்கள் ஏடிஎல் சார் சென்னையிலேருந்து நாங்கள் டைரக்டரேட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எங்கள் மாவட்ட அதிகாரியினுடைய அறிவுறுத்தல் பேரில் நம்ம டிஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இப்போ அறிவுரின் பேரிலையும் நம்ம வந்து நம்ம தொழுநோய் மாவட்ட தொழுநோய் அலுவலர்னு சொல்லக்கூடிய மருத்துவ பணிகள் டிடிஎல்னு சொல்லுவோம், அவங்களுடைய அறிவுறுத்தல் பேர்லையும் நாங்கள் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸருடைய இதுவும் பேர்லையும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தனியாக வந்து நம்ம லெப்பரசிக்குன்னு தனியாக ஸ்டால் போட்டு நம்ம நிறைய பேருக்கு ஐஇசி கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம எல்சிடி சர்வேல இப்போ நடந்ததுங்க. அதில் நிறைய கேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மாவட்டம் ஃபுல்லாகவே சர்வே 8 பிளாக் நடந்துச்சு. எல்லாமே கேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது, கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய கேஸு. அது இல்லாமல் சைல்டு கேசஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாராட்டுதல் விஷயமா நம்ம டைரக்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோயோட முக்கியமான அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா வர பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது வெளியிற நேரத்தில் செவந்த நேரத்தில் இருக்கிற தேமல் முக்கியமாக வந்து வெளியிற நேரமாக செவந்த நேரமாக இருக்கும். அப்புறம் வந்து எண்ணெய் பூசியல் பாருங்க மினுமினுப்பாக இருக்கும். தேமலாவோ அல்லது நிறமாற்றமாக கையில் நிறமாற்றமாக இருக்கும். அது மேலே வந்து 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சென்சேஷன் சொல்லக்கூடிய உணர்வற்ற நிலையாக இருக்கும். இந்த தேமல் தொட்டு பார்த்தோம் அல்லது உணர்ச்சி இல்லாத அதாவது நிறமாற்றமாக ஒரு பகுதியில் வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது அரிப்புன்னு சொல்லுவோம், இச்சிங்னு சொல்லக்கூடிய அரிப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்தது வந்து ஹேர் லாஸ் இருக்கும், வேர்க்காது, ஸ்வெட்டிங்னு சொல்லுது அந்த இடத்துல இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம லெப்பரசியில் சஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம அதை தொழுநோயில் பார்த்தா 2 வகை இருக்குது. ஒரு 6 மாதம் மாத்திரை திங்கிறது, ஒரு வருஷம் திங்கிறது. 5 தேமலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வருஷம் 6 மாதம் மாத்திரை திங்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நரம்பு இன்வால்வ் ஆகிருக்கும். அடுத்த 1 இயர் மாத்திரை சாப்பிட்றது 5 தேமலுக்கு மேலே இருக்குது. அப்புறம் நரம்பு வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரிலாம் 1 இயர் மாத்திரை கொடுத்து நம்ம சரி பண்ணுறோம். நிறைய வந்து ஐஇசி நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஹிட்டனாக இருக்கிற கேஸை வெளிக்கொணரணும். யாருக்கும் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு பரவக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமுதாயத்தில் பரவக்கூடாதுனால நிறைய நம்ம தொற்று வியாதிக்கு நிறைய ஐஇசின்னு சொல்லக்கூடிய அவேர்னஸ் பண்ணுறோம். நிறைய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூலு, மிடில் ஸ்கூல், அதுக்கு எல்லாம் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, அப்புறம் என்ஆர்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பணியாளர்கள் இந்த மாதிரி பொது மருத்துவ முகாம். அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜஸ்ஸு, இந்த மாதிரி மக்கள் கூடுற எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த முகாம் வந்து ஐஇசி பண்ணுறோம். முதல்ல அவங்க வெளிக்கொணர்ந்து நம்ம இந்த மாவட்டத்தில் வந்து முழுமையாக வந்து தொழுநோய் இல்லாத நிலையை ஆக்கணுங்கிறது தான் இலக்கு. சீக்கிரமாக கூடிய விரைவில் வந்து தொழுநோய் இல்லாத நிலைமை அடையணும். ஏற்கனவே கட்டுப்படுத்தினது இப்போ ஒழிப்பு திட்டம் வந்து இந்த அரசாங்கத்தினால செயல்படுத்தப்பட்டு இந்த தேசிய தொழில் ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வந்து நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய கேஸை கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நிறைய கேஸ் கண்டுபிடிச்சி இப்போ இல்லா நிலைமை ஆகிறோம். இந்த வியாதி வந்து நம்ம எப்படி பரவுது அப்படின்னீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இருமும்போது தும்மும்போது யாருக்கிட்ட வந்து இந்த பேசலரி டிசீஸ் இது யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இன்னொரு ஆளுக்கு இல்லாதவங்களுக்கு பக்கத்தில் யார் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களுக்குலாம் பரவாயில்ல. சின்ன குழந்தை பெரியவங்களும் யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியிற நேரத்தில் செவந்த நேரத்தில் தேமல் இருக்குது. அது இல்லாமல் வந்து முக்கிய உறுப்புகள் வந்து முக்கியமாக பாதிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னு வந்து பாதிக்கும். ஸ்கின்னில் நரம்பு வழியாக வர இந்த பேசலைட் நரம்பு தோல் வந்து பாதிச்சு இந்த ஐப்ரோன்னு சொல்லக்கூடிய கண் புருவம் உதிர்தல், ஒரு காது மடல் வந்து தடிக்கிறது, ஸ்கின்னு வந்து தடினமான தோலை மாறுறது, சிறு சிறு முடிச்சுகள் கட்டிகள் வர்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து மூக்கு வந்து அந்த எலும்பும் அந்த இதெல்லாம் பாதிக்கப்படுறதுனால மூக்கினுடைய சப்பை ஆகுறது. கண் லாக் ஆஃப் தலுமே சொல்லுவோம், கண் வந்து நரம்பு பாதிக்கப்படுறதுனால கண் வந்து மூட முடியாத நிலை ஆகுறது. அப்புறம் வந்து கை கால் மதமதப்பு ஏற்படுறது, கையில் காலில் புண்ணு வர்றது. சக்கரை வியாதிகாரங்க யூஸ்வலாக புண்ணு வரும். இந்த வியாதிகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கை காலில் புண்ணு வர நேரம் கிருமி அதிகமாகும் போது புண்ணெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடென்ட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருமி அதிகமாகும் போது ஏர்லி ஸ்டேஜில் வைத்தியம் பண்ணிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கிளா ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய கையெல்லாம் மடங்க ஆரம்பிச்சிடும், நரம்பு பாதிக்கப்பட்டு வரும். ஸோ உணர்வற்ற நிலை போகிறதுனால கை காலில் மதம் போகிறோம். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அரசாங்கத்தில் வந்து கை காலில் வந்து நம்ம பாதிக்கப்பட்ட தொழுநோயாளிகள் வந்து செப்பல் எம்ஜிஆர் செப்பலில் கொடுக்குறாங்க. கண்ணு பாதிக்கூட கண்ணாடி கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து கையை வந்து சூடு தெரியாமல் க்ளவுஸ் கொடுக்குறோம்.
அது இல்லாமல் எக்ஸசைஸ் பால் அந்த கையெல்லாம் பாதிக்கப்படாமல் அந்த நரம்புகளெல்லாம் அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால நார்மல் ரெக்கவரி ஆகுறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம எக்ஸசைஸ் பால் கொடுக்குறோம். அது இல்லாமல் கையை நேரம் ஆகிறதுக்கான கிளின்டன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு இதில் கொடுக்குறோம். அது இல்லாமல் செல்ஃப் கேர் கிட்டு அந்த புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக செல்ஃப் கேர் சொல்லக்கூடிய பாதுகாப்பு அந்த சாதனம் இது உபகரணம் வந்து கொடுக்குறோம். அப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கு இந்த மாதிரியானது நிறைய வந்து நம்ம அரசாங்கம் செய்யறோம். இது இல்லாமல் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டவங்க LCMGன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து அரசாங்கத்தினால வழங்கப்படுது. ஆமாம் இல்லை 40% மேலே டாக்டர்லாம் சர்டிஃபிகேட் பண்ணணும், முறையாக வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரியான இது வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் அவங்கள பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அந்த தொழுநோயெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்தினால நிறைய வழிமுறை படிப்புல இருந்து மற்றதெல்லாம் அரசாங்கத்தில் வரிச்சை செய்யறதுக்கான எல்லா வழிமுறையும் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த தொழில்நோயில வந்து அவேர்னஸ் இருந்தால் தான் நிறைய பேர் வருவாங்க. நம்ம தொழில்நோய் இல்லா நிலையை அடையணும் அப்படிங்கிறதா இலக்கு, இந்த முக்கியமான நோக்கத்தோட இலக்குங்க. அதை நான் செயல்பட்டேன். என்னோட பேர் முரியசன், NMS நான் மெடிக்கல் சூப்பர்வைசர்னு சொல்லுவோம் அந்த பிளாக்குக்கு சூப்பர்வைசர். ஓகே, தேங்க்யூ.